வணக்கத்துடன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் அனைத்திலுமே ஒரு பெரிய அழிவை மையப்படுத்திய செய்தி தான் நம்ம எல்லாருமே பார்க்க முடியும். அதாவது நம்ம எந்த சமூக வலைதளங்களை எடுத்தாலும் நேபாளத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அல்லது நேபாளத்தில் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. நம்ம மனசுக்குள்ள அது ஒரு மிகப்பெரிய வலிதான். இயற்கை எப்பொழுது தன்னுடைய சீற்றத்தை காட்டும் என்பது நாம் அறியாத ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இயற்கையின் சீற்றம் ஒட்டுமொத்தமாக மனிதர்களை பயங்காட்டி கொண்டிருக்கிறது என்பதற்கு நேபாளத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்னொரு அதிர்ச்சி தகவலை அந்த புவியியல் ஆய்வாளர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இந்த வெள்ளப்பெருக்கு இன்னொரு முறை, அதாவது இரண்டாவது முறையாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் குறிப்பிடக்கூடிய காரணம் என்றால், திபெத் சீனா அந்த எல்லை பகுதிகளில் இருந்து அந்த இமயமலை சாரலில் இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான் இந்த வெள்ளப்பெருக்கு என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த பனிக்கட்டிகள் சில இடங்களில் அடைப்புகளை ஏற்படுத்தி தேங்கி நிற்கின்றன. அந்த பனிக்கட்டிகள், அந்த அடைப்புகள், அதாவது பனிக்கட்டுகள் உரிகின்ற பொழுது அந்த அடைப்புகள் மீண்டும் அதாவது அடைப்பின்றி நீர் மிக தெளிவாக பாய்வதற்கான ஒரு களமாக மாறும். அப்படி பாய்கின்ற பொழுது இது போன்ற ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்துங்கள் என்று புவியியல் ஆய்வாளர்கள் இப்பொழுது செய்திகளை சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி என்றால் நேபாளம் இப்பொழுது சிக்கி இருக்கக்கூடிய இந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்குள் இன்னொரு பெரும் பாதிப்பை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் எழும்பி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இன்று நேபாளத்தில் தமிழர்கள் சிக்கியிருக்கிறார்கள், அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி தமிழக சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் கருத்துக்களை வைப்பதற்கான ஒரு களம் எடுக்கப்பட்டது. முதலில் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அதை குறித்த செய்தியை சொல்ல போன பொழுது திமுகவும் அதிமுகவும் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்திருந்தது. அதன் பின்பு அந்த நேபாளம் விடயத்தை மையப்படுத்திய செய்திகள் அங்கு பரிமாறப்பட்டது. அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். நேபாளத்தில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்கள், அதாவது இந்தியாவின் உயர் அதிகாரிகளை சந்தித்து கடிதத்தை கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டில் அவர் என்னென்ன பாதிப்புகள், எத்தனை பேர் அங்கு சிக்கியிருக்கிறார்கள் என்கின்ற தகவலை எல்லாம் விளக்கமாக குறிப்பிட்டார். தமிழக அரசை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் இருந்து ஒருவர் கூட பாதிப்படைந்துவிடக் கூடாது என்கின்ற விடயத்தில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இதற்காகவே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இவர்களெல்லாம் இணைந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு அசீஸ்குமார் IAS அதிகாரி தலைமையிலே டெல்லிக்கு ஒரு குழுவை அனுப்பி பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்கள் காப்பாற்றப்படக்கூடிய களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விடயங்கள் இவைகளை குறித்து ஆய்வுகள் செய்து அதற்கான அறிக்கையை அனுப்புவதற்கான களங்கள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது 26 பேர் பத்திரமாக இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு காத்மண்டுக்கு வந்து காத்மண்டில் இருக்கக்கூடிய இராணுவம் சார்ந்த பாதுகாப்பு இடங்களில் அவர்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. மற்றவர்களுடைய நிலைமை என்ன என்பதை குறித்து அதற்கான தீவிர ஒரு தேடல் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. இதே வேளையில் மிக சங்கடமான சில செய்திகளும் இருக்கின்றது. அது என்னவென்று பார்ப்பீர்கள் என்றால், கடைசியாக அந்த அந்த நதி பாய்ந்து வருவதற்கு முன் இயற்கையாக இருந்த அந்த பசுமையான நிலப்பரப்பில் தமிழர்கள் ஒன்று கூடி எடுத்திருக்கக்கூடிய புகைப்படம் என்ற ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு அந்த இயற்கை தாண்டவம் ஆடுவதற்கு முன்பாக தமிழர்கள் எடுத்த புகைப்படம் என்ற ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை பார்க்கின்ற பொழுது அந்த தமிழர்கள் மனதிலே இருந்த மகிழ்ச்சி அவர்களுடைய முகத்திலே தெரிய ஆரம்பித்தது. ஆனால் அதன் பின்பு இயற்கை ஆடி இருக்கக்கூடிய அந்த கோர தாண்டவத்தில் அந்த மண்ணின் நிலைமையே மாறி இருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதாவது குரோம்பேட்டையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மகாதேவா கைலாசா ஏஜென்சி என்கின்ற அமைப்பின் சார்பில் தான் 59 பேர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது. அதாவது நேபாளம் வழிபாட்டிற்கு மிக உகந்த ஒரு இடமாக இருக்கக்கூடிய
காரணத்தினால் புனித பயணத்தை நேபாளத்திற்கு மக்கள் எடுப்பது வாடிக்கை. அப்படித்தான் குரோம்பேட்டையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாகதேவ் கைலாசா என்கின்ற ஏஜென்சி ஒரு 59 பேரை அனுப்பியிருக்கிறது. இந்த 59 பேருடைய நிலைமைகளில் 26 பேர் தான் இப்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. மற்றவருடைய நிலைமை என்ன என்கின்ற கேள்வி வருகின்றது. தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தியை வைத்து பார்க்கின்ற பொழுது யார் யார் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்திய ஒரு வரிசை பட்டியலை இப்பொழுது இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள், அவர்கள் எங்கிருக்கிறார்கள், அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் எல்லாம் திரட்டப்பட்டு இப்பொழுது வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மக்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு காணொளி உண்மையிலே மனதை மிகப்பெரிய வேதனைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது தண்ணி அடித்து போன பிறகு அதிலே மாட்டிக்கொண்டு ஒரு சகோதரி அங்கு மரணத்தை தழுவி இருக்கிறார். அது தமிழர் அல்ல, அந்த நேபாள நாட்டை சார்ந்த ஒரு சகோதரி மரணத்தை தழுவி இருக்கிறார். அவருடைய உடல் தண்ணீரிலே அடித்து அங்கு ஒரு இடத்திலே அது சிக்கி இருக்கக்கூடிய ஒரு களத்தை பார்க்க முடிகிறது. அது அந்த சகோதரியின் உடலை அந்த முடியை பிடித்து இழுத்து அந்த சகோதரி போட்டிருக்கக்கூடிய நகைகளை திருடக்கூடிய ஒரு காட்சி இப்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமே நேபாளத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கில் இவ்வளவு மக்கள் மாட்டி சிக்கிக்கொண்டு அவர்கள் மரணத்தை தழுவுவதற்கான நிலைமை இருக்கிறதா, அல்லது 1500 பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்களே அவர்களுடைய நிலைமை என்ன? இந்த தேடல் எல்லோரும் மனதிலுமே எழும்பிக் கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் இந்த நேரத்தில் போய் அவர்களுடைய இறந்து போனவருடைய நகைகளை திருடக்கூடிய ஒரு சம்பவம் என்று அந்த காணொளி பரவக்கூடியதை பார்க்கின்ற பொழுது அது வேதனையாக இருக்கின்றது. ஒரு சிலர் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இந்த காணொளி எப்பொழுது எடுக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை, இது நேபாளத்தில் தான் எடுக்கப்பட்ட காணொளியா அல்லது வேறு எங்கும் எடுக்கப்பட்ட காணொளியா என்கின்ற ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆயினும் ஒட்டுமொத்தமாக அனைவருமே ஒரு கதிகலங்கி போய் நிற்கக்கூடிய ஒரு இயற்கை சீற்றமாக இந்த நேபாள சீற்றம் மாறி இருக்கிறது என்ற செய்தியும், காணாமல் போனவர்களை தேடக்கூடிய களங்களை நேபாள அரசாங்கம் தன்னுடைய இராணுவத்தை முடுக்கிவிட்டு அதற்கான தேடலை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்ற செய்தியும் வருகின்றது. இந்தியாவை பொறுத்தமட்டில் இந்தியா நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களோடு விமானத்தை அனுப்பியிருக்கிறது என்றும் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் செய்வதற்கான களங்களை இந்தியா மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டு அதற்கான நகர்வுகளை முன்னெடுத்திருக்கிறது என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. பல நாட்டு தலைவர்களை பொறுத்தமட்டில் நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு என்பது இயற்கையை நாம் அழித்து கொண்டு இருக்கக்கூடிய விடயத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை என்று அவர்கள் குறிப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். தற்பொழுது உள்ள சூழலில் ஒட்டுமொத்த உலகமும் நேபாளத்தை திரும்பி பார்த்து கொண்டு இருக்கிறது. எப்பொழுது நேபாளம் இனி அந்த இயல்பான நிலைமைக்கு திரும்பும் என்கின்ற எண்ணத்தோடு காத்திருப்போம். நன்றியுடன் இன்பா.